என் கோபத்தின் அக்கினியை மூட்டி விட்டீர்களே. கோபத்தின் அக்னியை யார் மூட்டி விட்டா? நம்முடைய பாவம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ உன் எல்லையில் எல்லாம் செய்த பாவத்தின் நிமித்தம் ஆண்டோடைய கோபாக்கினியே மூட்டி விட்டீங்களே. அப்படி என்ன பாவம் செஞ்சாங்க? 6ஆம் வருஷத்தை பாருங்க, 4ஆம் வருஷம், 5ஆம் வருஷம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விளைகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம யாரை நம்பணும்? யாரை விட்டு நம்ம தூரமா போயிட்டோம்? எது மேல நம்பிக்கை வைத்தோம்? ஏன் நான் ஆஸ்வதிக்கப்பட்டவன இல்லாம சபிக்கப்பட்டவனா இருக்கிறோம்? எந்த தலைவர் வந்தாருன்னு என்னுடைய நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? கர்த்தர் மேல இருக்கணும். இவர் ஆட்சி வந்தா, இவரோட இது வந்தா நமக்கு அது நடக்குமே, இது நடக்குமே, நம்ம அலைந்து திரிகிறோமே. பரத்திலிருந்து அருளப்படவிட்டா பூமியில நம்ம ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியாது. என் உதவி வரும் கண்மலை கர்த்தர் தானே. அது சொல்கிறான் 121. உதவி வரும் என் கண்மலை நோக்கி நான் பார்க்கிறேன். வானம் மையம் படைத்த கர்த்தரிலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கிற உறங்கா ஒரு உறங்குகளை தூங்குறபடி கர்த்தர் உன்னை எல்லா தீங்கு விலைக்கு காப்பார், உன் ஆத்மாவை காப்பா, போக்கை வரத்தை விடுதலை கொண்டு இன்றைக்கு காப்பாருன்னு பார்க்கிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய அவரை நோக்கி நாம் பார்க்கிறோமா? அல்லேலூயா. அவர் போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். மனுஷனை நம்பும் போது நாம் சபிக்கப்பட்டவனாய் காணப்படுகிறோம். அவன் அமாந்த வழியிலே கரளிப்பான செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உலர் நிலத்திலும் தங்குவான். யாரு? மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கும்போது. நம்பிக்கை வைக்கிறோம். நாம் காரியங்கள்ல நம்பிக்கை வைத்து இருதயத்தை வைத்து துவண்டு விடுகிறோம். ஆண்டு இந்த நாள் காலை வேளையில் நமக்கு சொல்கிறார், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருந்து மனுஷன் பாக்கியவான். ஆண்டவர் ஒருவரே. நான் ஆண்டவரை நம்பி இருக்கும் பொழுது தண்ணீர் அண்டையிலே, அது சாதாரண தண்ணீர்ல ஜீவ தண்ணீர் ஊறுகிற ஊர்ச்சண்டை, அதுல ஜீவன் உண்டு, நட்சங்கள் உண்டு, கனிகள் உண்டு. யோவான் 15 மரியாதையும் ஃபுல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும்.